அறிவோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அண்டு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நல்ல நாள், தீபாவளி திருநாள். அறிவோம் மகாராஜ், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கட்டும். ஞான ஒளி, பேரொளி, அருப்பெரும் ஜோதி, பிற வாழ்த்துக்கள். ஆமாம், ஓம் ஓம். நல்லது நல்லது, ஜாபம் பண்ணுறீங்க, நல்லது நல்லது நல்லது. ஓம் 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 ஓம். இந்த இனிய நன்னாளில் எல்லாராலும் கொண்டாடப்படுகின்ற இந்த தீபாவளி திருநாளில் ஒரு பெரிய ஒரு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் என்கின்ற ஒரு திருவாசகத்துக்கு ஏற்ப எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு நம்முடைய கலாச்சாரமும் அதில் நமக்கு கடைத்தேறுவதற்குரிய வழிகளை இது மாதிரி விழாக்கள், தீபாவளி விழாக்கள் கூறுகின்றன. அதாவது ஒரு மனிதன் பிறப்பதற்கு காரணம் அவனுடைய பாவ புண்ணியத்தை கழிப்பதற்காகத்தான் நாம் வந்திருக்கின்றோம். அந்த பாப புண்ணியம் எதிலிருந்து வந்தது என்றால் அது அஞ்ஞானத்திலிருந்து வந்தது. அந்த அஞ்ஞானம் என்பது அறியாமை. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவே. அந்த அஞ்ஞானத்தினுடைய விளைவு தீமைகள், கஷ்டங்கள், பிறவி, சிற்றின்பம் எல்லாம் அந்த அஞ்ஞானத்தினுடைய விளைவு. இதைத்தான் நம்ம மோகம் என்போம். மோகம் என்பது உண்மை அல்லாத பொருளை நாம் சத்தியமாக நினைத்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுதல், அதன்படி உண்மையை உணராமல் நாம் மோகத்திலேயே இருந்து அந்த மோகத்தின் விளைவாக வந்த ஆசைகளை, இந்திரிய சுகங்களையே அனுபவிப்பதுதான் இந்த இடத்துல மோகத்தினுடைய விளைவு. அப்படி இந்திரியம் பார்ப்பது, கேட்பது, நுகர்வதுதான் உண்மை என்று உணர்ந்த ஒருவன், அவனுக்கு பேர் அசுரர்கள் என்று பெயர். அப்போ எது தீமை செய்யக்கூடியதோ, எது நமக்கு நன்மை பயக்கவில்லையோ அந்த தத்துவத்திற்கு பெயர், அந்த குணத்துக்கு பெயர், அல்லது அந்த உருவத்துக்கு பெயர் அசுராக என்று நாம் கூறுகின்றோம், நினைக்கின்றோம். எது நன்மை தேவக்கூடியதோ அது தேவர்கள் என்று நாம் நினைக்கின்றோம். இப்படி நரக அசுரன் என்பவன் உண்மை தத்துவத்தை மறந்து அஞ்ஞானத்தினுடைய இருட்டினுடைய விளைவாக அனைவருக்கும் அவன் தீங்குகளை செய்து வந்ததாக வரலாறு கூறுகின்றது. அந்த தீங்கை அழித்து உலகுக்கு நன்மை கொடுத்த நாள்தான் இந்த தீபாவளி. நரக அசுரன், நரகாசுரனை கொன்றது. அடுத்து நரக அசுரன் என்றால் தீப ஒளி. தீபத்தினுடைய ஒளியை நாம் வரிசை, தீப ஒளியின் வரிசை, தீப ஆவளி, ஆவல்னா வரிசை, தீப, தீபம்னா தீபம், சுடர், அருப்பெரும் ஜோதி, விளக்கு, அதெல்லாம் சொல்லுவோம். அப்போ அந்த தீபாவளி என்பது தீபங்களுடைய வரிசை. இந்த தீபத்தை ஏற்றுதல் என்பது பிரகாசத்தை கொடுக்கும், அல்லது அறிவை கொடுக்கும், அல்லது ஞானத்தை கொடுக்கும். அந்த அஞ்ஞானம் என்பது இருட்டை நமக்கு குறிக்கும். அது அஞ்ஞானமாகிய இருட்டால் பிரகாசமாகிய அல்லது ஞானமாகிய அந்த விளக்கை ஏற்றி நாம் நிறைநிலையை அடைவதற்கும் சூழ்நிலையை நாம் உணர்ந்து அந்த
ஒளியை நமக்குள் இருக்கின்ற அந்த தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும். அதற்கு நமக்கு மனதானது சித்த சுத்தியை அடைய வேண்டும். அந்த சித்த சுத்தியினுடைய ஒரு பகுதிதான் எண்ணெய் தேய்த்து தலை மூகுதல். எண்ணெய் தேய்க்கிறது, எண்ணெயிலே லட்சுமியாகவும், இப்போ எதெல்லாம் தண்ணீர் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கு கங்கா மாதா வீட்டிருப்பாள். தண்ணீரில் கங்கை இருப்பாள், எண்ணெயில் லட்சுமி இருப்பாள். சுடு நீர்லேயே லட்சுமி இருக்கிறதா ஒரு ஐதீகம். அது கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்பாங்க. இந்த தீபாவளி திருநாளில் எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. குளிச்சுட்டேலான்னு கேட்க மாட்டாங்க. கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்பாங்க. அப்படி எண்ணெய் தேய்த்து கங்கா ஸ்நானம் ஆகும் பொழுது பட்டாசு வெடித்தல். அஞ்ஞானம் என்ற அசுரன் நான் கொன்று விட்டேன், என்னுடைய மனதில் உள்ள தீய குணங்களை நான் கொன்றுவிட்டேன் என்று வெடி வெடித்தல் என்னது இந்த தீபாவளியினுடையது. புத்தாடை அணிதல். இந்த புத்தாடை அணிதல் அப்படிங்கிற புத்தாடை அணிதல்ங்கிறது இறைவனை வணங்கி புது துணிகளை அடைதல். இனி ஒன்று இந்த தீபாவளிக்கு நம்முடைய நோக்கத்தை சொல்லலாம். அதாவது எப்பொழுதுமே காரியங்களிலேயே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனமானது ஒரு உறவுகளோட இணைந்து கொண்டாடும் பொழுது நம்முடைய மனதிலே ஒரு உற்சாகமானது வருகின்றது. மனதில் ஒரு உற்சாகம் வரும். அந்த இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. டயர்டு தெரியாது. அந்த காரியங்களிலேயே துவல்கின்ற நாம் அந்த காரியங்களை குறைத்து கொண்டு, அல்லது லீவெல்லாம் கவர்மெண்ட்டில் விட்டுருக்காங்க, வெளியூரில் இருக்கிறவங்க ஒரு நிமித்தமாக வந்து உறவுகளோட தீபாவளி கொண்டாடும் பொழுது உறவுகளை மேம்படுத்துவதற்கும் இது உதவுகின்றது. அவரவர்கள் மனதிலே ஒரு ஃப்ரீடம் என்பார்கள். மனதில் ஒரு அவங்கவங்க இஷ்டப்படி காரியங்களை செய்யும் பொழுது ஒரு நல்ல நாளில் நம்ம உறவுகளோட கொண்டாடுவதற்கும் உறவுகளை சந்திப்பதற்கும் இந்த மாதிரி விழாக்கள் இருக்கின்றன. அதனால் இந்த எப்பொழுதுமே நம்ம தீபாவளியை நன்கு நாம் எந்த ஒரு கலாச்சாரத்திலும் எந்த பண்பாட்டையும் காக்க வேண்டுமென்றால் இது மாதிரி விசேஷ நாட்களை நாம் போற்ற வேண்டும், நாம் ஊக்குவிக்க வேண்டும். புத்தாடை அணிதல், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தீபாவளி காசெல்லாம் கொடுப்பாங்க, தெரிஞ்சவங்களுக்கு புத்தாடைகள் எல்லாம் கொடுப்பார்கள். ஒரு இடத்துல உள்ளவருக்கு தன்னுடைய பணியாளர்களுக்கும் தன்னுடைய நெருங்கிய பக்தர்களுக்கும் வேண்டிய அன்னதானம், வஸ்திரதானம், சொர்ணதானம் இதெல்லாம் நம்ம பண்ணுறது வழக்கம். இது போக விரதம், போக நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. போகமாகவும் நாம் இருக்க வேண்டும். சாப்பிடக்கூடாது, எப்பயுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் போகத்துக்குரிய. போகத்துன்னு நல்லா சாப்பிடத்தையும் சொல்லுது. தீபாவளிலேருந்து விரதம்னு எதுவும் சொல்லலை, நான் என்னமோ கேள்விப்படலை. அதே சமயத்தில் போகமாக மட்டும் இருந்துவிடக்கூடாது, நீ விரதமும் இருக்கணும். அடுத்த நாள் கந்த சஷ்டி வச்சுருக்கான் ஆண்டவன். முருகப்பெருமானுடையது தீபாவளி போக நாள். இது எல்லாத்தையும் தொடர்ந்து விரதம் இருத்தல். ஆக நம்ம வாழ்க்கையில் நேர்மையான வழியில் இன்பமாகவும் நாம் இந்திரிய சுகத்தையும் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அதிலேயே மூழ்கிவிட்டால் நமக்கும் மிருகங்களுக்கும் உள்ள எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் சென்றுவிடும். ஆகியனால் நம்ம விரதமும் இருக்க வேண்டும். அதே கந்த சஷ்டி. கந்த சஷ்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பிடாமையே நாம் இருப்பது, முருகனையே நினைத்தல். அப்போ இந்த விழாக்களுடைய முக்கிய நோக்கம் அதாவது ஏதாவது ஒரு விழா வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து கார்த்திகை தீபம் வரும், அடுத்து பொங்கல் வரும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், நீ எந்த ஒரு மனித பிறவி எடுத்த நீ சுகங்களிலும் சௌரியங்களிலேயுமே இந்திரிய விஷயங்களிலேயுமே நீ மூழ்கி விடாமல்
இது மாதிரி இந்திரிய விஷயங்களை நீ சுகத்தை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தால் உன்னுடைய மனமானது தூய்மை பெறும். தீபாவளி பலகாரத்தில் பொதுவாக அப்படித்தான் பண்ணுறாங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லா இதையும் எடுத்து சாமி கும்பிட்டு சாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு வெளியே எடுக்கணும். இறைவனை வணங்கி இறைவனுக்கு நைவேத்தியம் செய்துதான் வெளியே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் சாப்பிடுவாங்க. அது இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யும் பொழுது அது நமக்கு போகத்தை கொடுக்காமல் யோகத்தை கொடுக்கும். அதே இந்த தீபாவளியினுடைய முக்கிய நோக்கம். ஆக தீபாவளிங்கிறது நான் பிறந்ததிலிருந்து கொண்டாடிட்டே வருகிறேன் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய தீபாவளி லட்சியத்தை நாம் அடைந்து அந்த லட்சியத்திலே உறுதி பூண்டு, லட்சியத்தை நாம் அடைந்தவர்கள் ஒரு காலத்திலாவது என்னுடைய லட்சியத்தை, இந்த மனித பிறவினுடைய பயனை நான் அனைத்தையும் நல்லா செய்து விடுகின்றேன் என்று நாம் வேட்டு போட்டு வெற்றி விழாவாக இந்த தீபாவளி ஒரு வருடமாவது நம்முடைய மனதிலே உள்ளத்திலே உதிக்க வேண்டும். அறியாமையால் கொண்டாடிய நான் இப்பொழுது அறிவால் ஞானத்தால் இந்த தீபாவளியை சிந்தித்து பார்க்கின்றேன். இந்த தீபாவளியை போற்றுகின்றேன். ஏனெனில் நான் பக்குவப்படுவதற்கு அல்லது மனதிலே ஒரு சுத்தி வருவதற்கு, பிறந்ததிலிருந்தே இந்த தீபாவளியை கொண்டாடுவதற்கு என்னுடைய சம்பிரதாயமும் என்னுடைய குடும்பமும் எனக்கு இந்த தீபாவளியை போதித்தது. அதில் அறியாமையில் இருந்த நாம் பிரகாசமாகிய ஞானமானது நமக்கு வருகின்றது. ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சாஸ்திர விஷயங்களை படித்து உண்மை தத்துவத்தை உணர்தல், அதே சாஸ்திரம். அப்போ சாஸ்திர அறியாமைங்கிறது 3 அறியாமை சொல்லுவோம். அந்த ஜீவன் நாம் ஏற்றி வைக்கின்ற இந்த உலகத்தை விட்டு இந்த உலகம் முழுவதும் உண்மையை உணர்ந்து அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்டது, நாம் படைத்த விருப்பு வெறுப்பிலிருந்து விலகி அந்த ஞான கொண்டு வாழுதல் அந்த முதல் தடை. அது சாஸ்திர படிப்பதால் அது விலகுகின்றது. ஜீவனுடைய தத்துவத்தையும் ஈஸ்வரனுடைய தத்துவத்தையும் உணர்ந்து இரண்டுக்குள் ஒன்றே ஒன்று, அதுதான் அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்றது, அறிவாக இருக்கின்றது, பேர் ஒளியாக இருக்கின்றது என்று உணர வேண்டும். இது சாஸ்திரம் நமக்கு உதவி புரிகின்றது. சாஸ்திரம் சிரவணத்தை செய்யும் பொழுது அந்த சாஸ்திரம் எதை பற்றி கூறுகின்றது, எந்த ஜீவனுடைய உண்மை என்ன, ஈஸ்வரனுடைய உண்மை என்ன என்று உணர்ந்து இரண்டிலுக்கும் இருப்பது ஒரே ஒரு தத்துவம்தான், அதுதான் ஈசன், அதுதான் ஆத்மா என்று நாம் உணர்வது முதல் ஞானம், முதல் பிரகாசம். அதே தீபங்களுடைய வரிசை. இப்படி உணர்ந்து நாம் ஞான கொண்டு வாழ்தல் தான் அது தெய்வீக கண் அல்லது விருப்பு வெறுப்பற்ற கண், அதுதான் திவ்யமான கண், அதுதான் விஸ்வரூப தரிசன யோக என்று பெயர். இந்த இடத்துல விஸ்வரூப தரிசனம் என்பது இப்படியெல்லாம் நம் அஞ்ஞானத்தை அகற்றி ஞான கண்கொண்டு பார்க்க வேண்டும். அர்ஜுனன் இப்படி பார்த்தான். பலவிதமான உருவங்களையும் பலவிதமான வர்ணனைகளையும் நான் உங்களுடைய சுரூபமாக அனைத்தையும் பார்க்க வேண்டும். அதுவே அர்ஜுனுடைய வேண்டுகோள். எனக்கு நீங்கள் தகுதி இருந்தால் அதை எனக்கு புகட்டுங்கள். ஆக தகுதி வேண்டும்னா என்ன செய்யணும், இந்த மாதிரி திருவிழாக்களை நம்ம கொண்டாட வேண்டும். ரொம்ப ஆடம்பரமாக இல்லாட்டியும் கூட நம்மளால் இயன்ற அளவு இந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலும் திருவிழாக்கள் கொண்டாட வேண்டும். இன்னமும் ஒருபடி மேலே ஏறி சில இந்து தர்ம சங்கங்கள் இன்னைக்கு இருளர்களிடத்தில் தீபாவளி கொண்டாடுறதா திட்டமிட்டிருக்கிறார்கள். இருளர்களிடம் போய் அந்த நாராயணனுடைய
நேரடியான பக்தி உடையவர்களை நாராயணனுடைய தவப்புதல்வராக இப்பிறவியில் இருளல் என்ற பெயரை உடைய நாமத்தை உடையவர்களிடம் தீபாவளி கொண்டாடம் கூட சில பேர் முடிவெடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி போய் சில பேர் அநாத ஆசிரமத்தில் இறைவனின் குழந்தைகளுடன் நாம் தீபாவளி கொண்டாடுறவர்களும் இருக்கிறார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த மாதிரி போகங்களில் சுயநலமாக நாம் இருந்து விடாமல் நம்மளால் இயன்றளவு பரஸ்பரம் பாவயந்தக என்பது போல நாம் ஒருவருக்கொருவர் தர்மம் தானங்கள் செய்து கொண்டால் நம்ம விஸ்வரூப தரிசனத்துக்கு நம்முடைய மனதிலே தகுதியானது வரும் என்று விஸ்வரூபத்தை பகவான் அர்ஜுனுடைய வேண்டுகோளுக்கிணங்க காட்டினார். அதை நாம் பார்த்தோம். எல்லாமே உள் சென்றன. ஏ அர்ஜுனா, நீ எல்லாவற்றையும் நீ பார் என்று பஷ்யமே, நீ எல்லாருடைய என்னுடைய விஸ்வரூபத்தை நீ பார் என்று கூறி நான் உனக்கு திவ்ய கண்களை கூறுகின்றேன் என்று காட்டிவிட்டார். பலவிதமான வர்ணங்கள் பல ரூபங்களை காட்டிவிட்டார். அதை சஞ்சயன் திருதராஷ்டிரியிடம் இவ்விதமாக, ஏ திருதராஷ்டிரனை, இவ்விதமாக கூறிவிட்டு மகா யோகேஸ்வரனான நாராயணனானவர் பார்த்தனுக்கு உயர்ந்த ஐஸ்வர்ய தத்துவத்தை காட்டினார். அது திவ்யமான மாலைகள் அணிந்தது. நம்ம நேற்று சிந்தித்தோம். அந்த விஸ்வரூபம் எப்படி இருந்தது? திவ்யமான மாலைகளையும் திவ்யமான வாசனைகளையும் எல்லா விதத்திலும் ஆச்சரியமாகவும் பிரகாசமாகவும் அடிமுடி காணாத எல்லையற்றதாக இருந்தது. அதற்கு நம்ம இப்பொழுது இன்று சிந்திக்க வேண்டிய கருத்து 12வது ஸ்லோகத்தில் அந்த விஸ்வரூப தரிசனம் எது மாதிரி இருந்தது என்று விளக்கம் கூறுகின்றான். அந்த 12வது ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். தேவி சூரிய சகஸ்திரஸ்ய திவி சூரிய சகஸ்திரஸ்ய பவத்யுத்யுதாம் பவத்யுத்யுகபக்திதாம் யதி சாத்ரசி சாஹ யதி மா சத்ரசி சாஹ சாஸ்தஸ்ய மகாத்மனஹ சாஸ்தாதஸ்ய மகாத்மனஹ. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்குள்ளே வந்தால் திவின்னு அந்த இடத்துல ஆகாசம். ஆகாசத்தில் சகஸ்திரஸ்ய நூற்றுக்கணக்கான சகஸ்திர சீரசா சகஸ்திரலாம் சொல்லுவோம்ல, அந்த நூற்றுக்கணக்கான சூரிய ஆகாசத்தில் ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான பிரகாசமானது யுகபத்து. யுகபத்துன்னு அந்த இடத்துல யுகபத்னா ஒரே சமயத்தில் அட் த சேம் டைம் இருப்பாங்களே, ஒரே சமயத்தில் உத்திதா, உத்திதன் தமிழ் வார்த்தை உத்திதா பவேத். 2வது வரி எழக்கூடுமானால். முதல் வரி ஆகாசத்தில் 100 சூரியனுடைய பிரகாசம் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சான். அவ்வளோதான். சா அது தஸ்ய அந்த மகாத்மனக மகா புருஷர்களுடைய பிரகாசத்திற்கு சதுர்சி ஒப்பாக சியாத் இருக்கலாம், இருந்ததுன்னு சொல்றார். ஆனால் இளவேனின் காலத்தில் ஒரு சூரியனுடைய எப்படி இருக்கும்? இளவேனின் காலம் என்பார்கள். அந்த சூரியனுடைய ஒளி இருக்கும். எந்த விதமான மேகம் இல்லாமல் பனிமூட்டம் இல்லாமல் பிரகாசமாக இருக்கக்கூடிய காலம் இளவேனில் காலம். எல்லாம் நல்லா பூத்து குடுங்குற காலம். அப்படி 1000 நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சூரியனுடைய ஒளி எப்படி பிரகாசிக்குமோ அப்படி இருந்ததுன்னு சஞ்சயன் விஸ்வரூப தரிசனத்தை வர்ணிக்கின்றான். அதாவது ஒரு சூரிய பிரகாசம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். 1000 சூரிய பிரகாசம் எப்படி இருக்கும் நம்மால் கற்பனை கூட பண்ண முடியாது. அது கூட இதுக்கு இணை இல்லை. அதைவிட ஒளி பொருந்தியது அந்த நாராயணனுடைய அந்த விஸ்வரூப தரிசனமானது. ஆயிரக்கணக்கான சூரியன் ஒரே நேரத்தில் உதித்தால் எவ்வளவு பிரகாசமானது வருமோ அதைவிட இந்த பிரகாசமாக இருந்தது என்று சஞ்சயன்
திருதராஷ்டிரிடம் கூறுகின்றார். இன்னொரு விளக்கம் இதில் ஆரிய சூரிய உதித்தா ஒரு நாளும்